அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க விரும்புற ஒரு ஆணையோ பெண்ணையோ எத்தனையோ வசிய முறைகளை பயன்படுத்தியும் அவங்கள வசியப்படுத்த முடியாத போது அவங்கள ரொம்ப ஈஸியா வசியம் செய்யக்கூடிய, உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சடாக்ஷர வசிய மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள மாந்திரிக புத்தகம் வெறும் 1999 ரூபாய்க்கு கிடைக்கும். புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேஸ் காத்துட்டு இருக்கு. நம்மளோட சேனல்ல தினமும் ஒரு வசிய மந்திரம் கொடுத்துட்டு தான் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வசிய மந்திரம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த மந்திரங்கள்ல காம வசிய மந்திரம், யோனி வசிய மந்திரம், மோகினி வச்சு ஏவல் பண்ணி வசியப்படுத்தக்கூடிய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனா இந்த வசிய முறை முற்றிலும் மாறுபட்டது. இது சடாக்ஷர வசிய மந்திரம். எப்பேற்பட்ட திமிர் பிடித்த ஆணா பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த மந்திர பிரயோகம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க காலில் விழுந்து கெஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை தான் இந்த முறை. இந்த முறையை நீங்க எப்படி பயன்படுத்தணும், என்னைக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். கவனமா கேளுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மந்திரத்தை பாருங்க. சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் சரஹன பவ டேஷ் வசி வசி ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது சரவண பவன் படிக்கணும். செகண்ட் லைன்ல சரஹன பவ அப்படின்னு படிக்கணும். இந்த மந்திரத்தை முதல்ல ஒரு 1008 முறை சொன்னீங்கன்னா சித்தி ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணலாம். எப்படி பண்ணணும்ன்றத சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க ஆரம்பிக்கிற நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில ஆரம்பிக்கணும். அதுவும் வளப்பிறையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிடுங்க. அந்த கோவில்ல உங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே கோவிலே உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை படிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்க தினமும் காலைல 108, சாயந்தரம் 108 இப்படி நீங்க ஒரு 5 நாள் மட்டும் படிச்சீங்கன்னா இந்த மந்திரம் சித்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க குறிப்பிட்ட நபருக்கு வசியப்படுத்தணும் அப்படின்னா அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில வெறும் 108 முறை அவங்கள நினைச்சு நீங்க இந்த மந்திரத்தை படிக்கணும். படிச்சீங்கன்னா உடனே வசியமாவாங்க. இதுல சீக்ரெட் என்னன்னா, அந்த டேஷ்ல அவங்க பேரை போட்டு படிக்கணும். ஆரம்பத்திலே நீங்க மந்திரத்தை சித்தி பண்ணிட்டீங்க. இப்போ பிரயோகம் பண்றீங்க. பிரயோகம் பண்ணும்போது கண்ணை மூடி அவங்க உருவத்தை மனசை கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னா போதும். அவங்க எப்பேற்பட்ட அடங்காத ஆனா பெண்ணா இருந்தாலும் சரி 100% உங்களுக்கு வசியமாவது உறுதி. இது கணவன் மனைவிக்கும் பயன்படுத்தலாம், காதலன் காதலிக்கும் பயன்படுத்தலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படுத்தலாம், ஒன் சைட் லவ்வர்ஸுக்கும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள், உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற எந்த உறவுக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா நல்லது மட்டும் பண்ணுங்க, கெட்டதுக்கு பண்ணாதீங்க. நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. மாந்திரிக தாந்திரிக புத்தகங்கள் எல்லாம் கம்மி விலையில கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய ஆன்மீக பொருட்கள் மிக குறைந்த விலையில கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வரும் சனிக்கிழமை அதிரகசிய சூட்சும மாந்திரிக பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியின் விவரங்கள் அறிய பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து வரவும். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட எண்ணை அழைக்கவும்.